Hi friends, welcome to Annam's Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் வெங்காயக்கோஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு வெங்காயக்கோஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் மசாலா பவுடர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்க மசாலா அரைச்சி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ வெங்காயக்கோஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கூட எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ இந்த வெங்காயக்கோஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக. சிலர் இதுக்கு புளிப்புக்கு புளி கூட ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி புளி ஊற்றலை, அதனால் புளிப்பு தக்காளியாக கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு 1 சின்னது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, அப்புறம் எண்ணெய். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ஊற்றணும். அதுக்கு 10 வரமிளகா அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு. பொட்டுக்கடலை ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப கொலன்னு வந்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயக்கோஸுக்கு தேவையான கல்லுப்பை இப்போவே போட்டுடலாம். போட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் கருத்து போயிடும்னு சொல்லிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு மூடியால் மூடி விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் இந்த காஞ்ச மிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்சியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்புறம் ரொம்ப திக்காகிடும். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு இருக்கணும். அப்போ தான் கொதிக்கிறச்ச கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வேக விடலாம். இப்போ இதை ஒரு மூடியால் மூடி வேக விட்டுறலாம். இன்றைக்கி வெங்காயக்கோஸுக்கு தோசை தான் சர்வ் பண்ண போகிறேன். தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம எப்போவுமே தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு தோசை சரியாகவே எடுக்க வராது. இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் கடையில் கிடைக்குது.
அந்த வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் நல்ல தோசை எடுக்க வரும். முதல் தோசை நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு தோசை தான் எடுக்க வரலன்னு இது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவிட்டேன். இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய இருந்தாலும் தோசை வந்து ஊற்ற வராது. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா அப்படியே பரப்பி விடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், ஒரு மூடியால் மூடி வேக விட்டுருலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஓரத்துலேருந்து எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக எடுக்க வருது. இது வந்து ஃபஸ்ட்டு தோசை தான். எவ்வளோ நீட்டாக எடுக்க வருது பாருங்கள். நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆயிருக்கு. சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை ஊற்றலாம். இது வந்து 2வது தோசை. கொஞ்சமாக எண்ணெய், நீங்கள் நெய் வேணும்னாலும் நெய் ஊற்றிக்கலாம். நான் திருப்பி கூட போடலை. அப்போவே வந்து பாருங்கள் நல்ல ரோஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே எடுக்க கூட வந்திருக்கு. பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்ல வந்து நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள், மொறு மொறுன்னு தோசை அப்படியே ரெடியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே உடையுது. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், வெங்காயக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக செட்டிநாட்டில் வந்து வெங்காயக்கோஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயக்கோஸை வந்து தோசையோடு சர்வ் பண்ணலாம். இந்த வெங்காயக்கோஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் பட்டை கூட கொஞ்சம் தாளிக்கரிச்சா சேர்த்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.